ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கடலை மாவு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 கப் அளவு கடலை மாவுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ளை கலரில் நல்லா நுர கூட்டி வரும். இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு கம்பி பதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1 கப் அளவு கடலை மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடலை மாவை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விஸ்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கட்டி இல்லாமல் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. 1 கப் அளவு கடலை மாவுக்கு 1/2 கப் அளவு நெய்யை நல்லா சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே நேரத்தில் நெய் மொத்தத்தையும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து எல்லாமே ஒன்று திரண்டு வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவு நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா ஒன்று திரண்டு வந்துடணும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி முன்னாடியே வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பர்ஃபியை சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூனில் பின்பகுதியில் நெய் தடவி வச்சுக்கோங்க. நெய் தடவி வச்சுட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக லெவல் ஆகும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸோ இல்லை ஸ்கொயர் ஷேப் எந்த இது இருந்தாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் அதில் கூட இதை போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்போது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வரட்டும். சூடு வந்ததுக்கப்புறமா கத்தி வச்சு சின்ன பீசஸாக போட்டுக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான கடலை மாவு பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.